என்கிட்ட ருக்மணிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதை கெடுக்கணும்னு இந்த மாதிரி டிராமா பண்றீங்க, போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும் சார் உங்க ஐடியா எல்லாம். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. கையெடுங்க, கையெடுங்க. கண்ணன் கையெடுங்க முதல்ல. ஓடி உன் வேலையை பாரு. என்னது அறிவு கெட்டத்தனமா பொம்பளை பிடிச்சி தள்ளுறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? கையெடுங்க. அத பத்தி நீ பேசாதடா. கண்ணப்ப எங்க அத சொல்லு. இல்ல என்ன 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 செய்வீங்க? என்ன செய்வீங்க? கண்ணன் உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஓடி. என்ன செய்றோம்? என்ன சார், என்ன சார் செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்றடா? ஐயோ கொலை பண்ணிடுறேன். கண்ணன், ஐயோ கண்ணன் சொல்றத கேளுங்க. குடும்பத்தையே அழிக்கணும்னு காத்துட்டு இருக்கான். உனக்கு சப்போர்ட் பண்ண உன்னை கொன்னுடா. கொன்னுடு. கண்ணன் கண்ணன் நிறுத்துங்க. கண்ணன் 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 நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன அறிவு கிரிவு கேட்டு போச்சா? ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? போங்க இங்க இருந்து. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. வாங்க அரவிந்த் சார், நீங்க வாங்க. அரவிந்த் சார், குடிக்க ஏதாவது? வேண்டாம். ஏன் ஏன் இப்படி பண்றாரு? கண்ணா இப்ப எங்க இருக்காரு தெரியாதுன்னு தானே சொன்னேன். இது வரைக்கும் எனக்கும் கண்ணனுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி? உங்க மேல எந்த தப்பும் இல்ல அரவிந்த் சார், அது எனக்கு தெரியும். அவர் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை போய் அடிக்க என்ன அடிச்சதை விடுங்க. உங்களை பிடிச்சி தள்ளி உங்க மேலே எரிஞ்சு விழுந்து, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால தான் இத்தனை ப்ராப்ளமும். என்ன அரவிந்த் சார், அது உங்க பக்கம் நியாயம் இருந்ததால தான் நான் உங்களை சப்போர்ட் பண்ணேன். அவருக்கு ஏதோ கோவம் இருந்திருக்கு, அதான் அவர் கண்ணை மறைச்சிருச்சு. ஒருவேளை நீங்க என் கூட கார்ல வந்ததை பார்த்து கோவம் வந்திருக்குமோ? இருந்தாலும் இருந்திருக்கும் அரவிந்த் சார். அவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னமோ அந்த ஜோசியக்காரன் சொன்னது கரெக்டா இருக்குமோன்னு தோன்றது. அவர் சொன்னதுதான் நான் இனிமே ஃபாலோ பண்ண போறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்பதான் சேர முடியும். கோதைக்கு இன்னும் விஷயம் தெரியாது இல்லையா சம்பந்தி? தெரியாது. நல்ல வேளை, இந்த விஷயம் தான் எங்க மனசு அரிச்சுட்டே இருந்தது. ஏற்கனவே கோதை ராஜா மேல கோவத்துல இருக்கா, இது வேற தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். கண்ணா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. நீங்க இருங்க மாமி. வாங்க. என்னப்பா தனியா கூப்பிட்டுருக்கிய? ஏதாவது பிரச்சனையா? அதிர்ச்சி தர மாதிரி ஏதாவது சொல்லிடாதப்பா. என்ன மாமா ஏன் இப்படி பயப்படுறாரு? அப்போ என் பிள்ளைய ரிலீஸ் பண்ணிடுவா இல்லையா? மாமா இப்போதான் நமக்கு தேவையான குற்றவாளி கிடைச்சிருக்கான். அவனை கோர்ட்டில் நிறுத்தியிருக்கோம். விசாரணை நடத்தி அப்புறம் தான் மாப்பிள்ளையை ரிலீஸ் பண்ணுவான். கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும் மாமா. தீர்ப்பு வரும், ஆனா அது நமக்கு சாதகமா வருமா? ராஜா ரிலீஸ் ஆகி வெளியில வருவானா? அதை சொல்லு. நமக்கு சாதகமாக தான் வரும். உண்மை என்னைக்கும் தோத்துறாது. கண்ணா, உன்னோட இந்த வார்த்தை தான்ப்பா எனக்கும் ரங்குக்கும் தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதை உண்மையாக்கிடுப்பா. ஒன்னதான்ப்பா மலை போல நம்பிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. அரவிந்த் சார், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், பேசாம வாங்க. பாட்டி, அப்பா எங்க? வாங்க மாப்பிள, எங்க போயிட்டு வரீங்க? மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை. அங்கிள், இது நாங்க இவங்க அந்த டிவியை உடைச்சு போட்டதான் சரியாகும் நினைக்கிறேன் நான். சாரி மாப்பிள்ளை, மன்னிச்சுக்கோங்க.
சொல்லுங்க மாப்பிள. நாங்க எங்க அங்கிள் போக போறோம்? எங்க வீட்லேருந்து தான் வரோம். என்ன 2 பேரும் ஊம பாஷை பேசிட்டு இருக்க? இல்ல அங்கிள், ருக்மணிக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்க. என்னம்மா? இல்லப்பா, வீட்ல நான் வெட்டியா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நேரத்தை வீணாக்காம ஏதாவது படிக்கலாமேன்னு நினைக்கிறேன். தாராளமா படிக்கலாமே. நான் தான் ஆயில் சந்தா கட்டி குங்குமம் ஆனந்தோடலாம் வாங்கி போட்டிருக்கேனே. படிக்க வேண்டியது தானே? படிப்புனா அது இல்லப்பா, இந்த டிகிரி மாதிரி மேல ஏதாவது படிக்கலாம். என்ன டிகிரி? ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்பா. ஓ, அப்படின்னா? ஃபேஷன் டிசைனிங்னா காஸ்டியூம் டிசைன்ஸை பத்தி, லேட்டஸ்டா இருக்கிற ஃபேஷன்ஸ், காஸ்டியூம்ஸ், டிசைனிங் இதெல்லாத்தையும் பத்தி. அதெல்லாம் படிச்சு என்னம்மா பண்ண போற? அதுவும் இல்லாம 2-3 மாசத்துல ஒரு கல்யாணம் ஆக போறது. இப்ப போய் படிப்பு கிடிப்புன்னு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம இரு. இல்லப்பா, இது வெறும் 3 மாச கோர்ஸ் தான். ஆமா, நீ படிச்சு சம்பாதிச்சுதான் உன் குடும்பம் பழைக்கணமாக்கும். மாப்பிள்ள தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அப்புறம் என்ன? அங்கிள், படிப்பை காசாக்குறது ஒரு விஷயம், ஆனா என்னைக்குமே நாலேஜ் இஸ் பவர். போய் படிச்சுட்டு வரட்டுமே. போய் படிக்கணுமா? எங்க போய்? பெங்களூர்ப்பா. என்ன மாப்பிள்ள, அவ தான் சின்ன பொண்ணு, விவரம் இல்லாத பேசுறான்னா நீங்களும் அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு. அப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க அங்கிள். 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தான் நல்லது கெட்டு தெரியும். இண்டிபெண்டா இருக்க வேணாமா? சரி, அப்ப ருக்கு பெங்களூர் போறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல இல்லையா? இல்ல. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன, நீ பெங்களூர் போய் படிக்கலாமா? பர்மிஷன் கிராண்டட். பெங்களூர்ல எங்க அண்ணாவா இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் மாப்பிள, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க ருக்குவை போய் பாத்துக்கணும். ஓகேவா? நிச்சயமா போயிட்டு வரேன். சரி, என்னைக்கு கிளம்பணும்? இன்னைக்கேப்பா, நாளைக்கு காலையில போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கீங்க. சரி சரி, அம்மாவை என் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ போய் ரெடி ஆகு போ. மாப்பிள, நான் அலமுவை பேக் பண்றேன். நான் கிளம்பட்டுமா? ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அவனை பார்த்தா அப்படியே பத்திண்டு வருது. அலமோ, அலமோ, என்னென்ன? நீ உன் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இரு. எங்க போறோம்? போனோம் இல்ல, போறீங்க. நீயும் ருக்குவும் போறீங்க. நானும் ருக்குமா? எங்க? கிழவி கேட்டதுன்னா நியூஸ் ஊரெல்லாம் பரவிடும். கண்ணம் வீட்டுக்கும் நியூஸ் போயிடும். ஊரையே மாத்திடலாம். பாம்பே, பாம்பே போறீங்க. ருக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறா. கல்யாணம் முடியறதுக்குள்ள 3 மாசத்துல அவள் கோர்ஸ் முடிஞ்சிடும். நீயே கூட இருந்து அவளை கவனிச்சுக்கோ. நான் மாசம் மாசம் வந்து பார்க்குறேன். என்னென்ன திடீர்னு? திடீர்னு தான் அதிரடியாக முடிவு எடுக்கிறவன் தான் இந்த ரங்கநாதன். டிக்கெட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ருக்குவோட கிளம்புறதுக்கு ரெடியா இரு. சரிண்ணா. என்னடி இது புது கூத்து? என்ன பாட்டி சொல்ற? மேல் படிப்பு பாம்பேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பாவும் தலை ஆட்டின்னு இருக்காரு. அலுமுவும் உன்னோட அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. பாம்பேவா? ஓகே ஓகே, உன்னை பொறுத்த வரைக்கும் பாம்பேனே இருக்கட்டும். பெங்களூர்னா நீ உடனே கண்ணங்கிட்ட சொல்லிடுவ. ஆமா பாட்டி, பாம்பேக்கு தான் போறேன் படிக்கிறதுக்கு. பைத்தியம் பைத்தியம். இப்பதான் பத்மஜா மனசு உன் பக்கம் திரும்பி இருக்கு. இப்ப பார்த்து வெளியூர் போறேங்கிறிய, எல்லாம் கெட்டு போயிடும்டி. ஐயோ பாட்டி, உனக்கு எப்படி என் பிளான புரிய வைக்கிறதுனே தெரியல. எல்லாம் உன் விருப்பத்துக்காக தான். போதுமா? என்னமோ பண்ணு. அந்த அரவிந்த் கடங்காரன் தான் உனக்கு தப்பு தப்பா படம் சொல்லித்தரான். இது எங்க போய் முடிய போறதோ எனக்கு தெரியல. பாட்டி அழுத்துக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியுமாவா? வீணா பண்ணவா எல்லாரும் தப்பான இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவா. ஒன்னா இல்லாட்டா ஒன்னா உன் பேச்ச கேட்காம போனேனேன்னு நீ வருத்தப்பட போற பாரு. அப்படியா? அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. சோப்பு பிரஷ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இத பாரு, சும்மா நிக்காம இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. தள்ளு.
வாங்க சார். உட்காருங்க. சாப்பிடுங்க சார். சீக்கிரம் ஊத்தியா. ராமச்சந்திரன், சும்மா இருங்க. அமைதியா இருங்க. இல்ல சொல்றத கேளுங்க. சார் நம்ம இதுக்கு உள்ள இருக்கோம் சார். அந்த நாயா சார் ராமச்சந்திரன் வேணாம் சொன்னா கேளுங்க. அவர் அடிக்காதீங்க. சார் அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. இங்க வந்து திமிரு பண்றியா? போயா போயா. வேணாம் சார், அவர் அடிக்காதீங்க சார். வேணாம் விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் இல்ல சார். தர சீக்கிரம் தர. வர வர ரஸ்க. உள்ள வாயா. ஒரு தனியா சொல்லுங்களா? போட. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அந்த நாய்க்கு ஒன்றும் ஆகலையே சார். அதான் வருத்தமா இருக்கு. ராமச்சந்திரன், இந்த சூழ்நிலையில நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். எப்படி சார் அமைதியா இருக்க சொல்றீங்க? எப்படி நீ அமைதியா இருக்க சொல்றீங்க? நாம இப்படி நிலைமையில இருக்க காரணமே அவன் தான் சார். அவனை பார்த்து வயிறு எப்படி பத்தி எரிஞ்சு தெரியுமா? எப்படி அமைதியா இருக்க சொல்றீங்க? ப்ளீஸ் மெதுவா பேசுங்க. இல்ல சார், என்னால முடியாது சார். அவனை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது சார். சார் அந்த பணம் வந்தா அது வாங்கலாம், என் பொண்டாட்டி இது வாங்கலாம், என் பிள்ளைக்கு இது வாங்கலாம் நினைச்சிருந்தேன் சார். என்ன விடுங்க சார். நீங்க உங்க பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சு பணம் கொடுத்தீங்க சார். ஆனா உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்ல, பிரிஞ்சு போயிட்டாங்க, தனியா இருக்கீங்க. இப்ப நீங்க ஜெயில இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாயை வெட்டி எரியணும் சார். வெட்டி எரியணும். ராமச்சந்திரன், இத பாருங்க, நானும் அதே அளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கும் அதே அளவு கோவம் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படிக்காத முட்டாள் அப்படி நடந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. ப்ளீஸ், ஏற்கனவே நம்ம மேல பிளாக் மார்க் விழுந்திருக்கு. அவ்வளவுதான், ரெக்கார்ட்ல சீல் வச்சிருவாங்க. சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சார் என்னை விடுங்க சார். நான் காட்டு மட்டும் தெரிஞ்ச பிரச்சனையே கிடையாது. நீங்க படிச்சவர் சார், எவ்வளவு படிச்சிருக்கீங்க. நீங்க இப்படி ஜெயில இருக்கீங்களே சார், அதுக்கு காரணம் அந்த நாய் தான் சார். அவனை பார்த்து எப்படி சார் சும்மா இருக்க சொல்றீங்க? சொல்லுங்க சார். உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. அதே சமயம் எது நமக்கு நல்லதுங்கிறதையும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ உள்ள தற்காலிகமா வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் அது நிரந்தரமாயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சார் இதை பாருங்க. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அடிதடியில இறங்க மாட்டேன்னு முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணிட்டா எல்லாம் சரியாமா சார்? அது எனக்கு தெரியாது. ஆனா அது சரியான பாதை இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. ப்ளீஸ் முதல்ல நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. யோசிக்காதீங்க ராமச்சந்திரன். ப்ளீஸ், உங்களை நீங்க கட்டுப்படுத்தி ஆகணும். நீங்க இப்படியே போனா ரொம்ப கஷ்டம். இதனால எந்த ஒரு காரியத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க. அடிதடியில இறங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நமக்கு நல்ல வழி பிறக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. ஏதோ படிச்சவர் நீங்க சொல்றீங்க, செய்யறேன். யார் இருந்தால உன்னை எப்படி போட்டு அடிக்கிறான்? உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? ராஸ்கல்,
என்கிட்ட அவன் வேலையை காட்டுறான். நான் யாருங்கிறத அவனை காட்டுவேன், கண்டிப்பா காட்டுவேன். இந்தாயா சாப்பிடு. நீ தானே பார்த்த சாரதி? ஆமா. உன்னை பார்க்கணும்னு யாரோ வந்திருக்காங்க, வா. உள்ள எதுவும் பிரச்சனை போனே, நாங்க இருக்கிறோம். பாத்துக்க, பாத்து போ.